ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு புதன்கிழமை பங்குனி உத்திரம். முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். அதில பௌர்ணமியும் சேர்த்து வரதுனால ரொம்ப ஸ்பெஷலான நாள்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து இன்னைக்கே வந்து வீடு கிளீனிங் எல்லா வேலையும் வந்து முடிக்கணுங்கிறதுக்காக வந்து காலையிலேயே வந்து வேலைகள்லாம் பரபரப்பா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஸோ எந்திரிச்சதும் எப்பயும் போல வாசல் பெருக்கி கோலம் போட்டு, அப்புறம் வந்து டீ சாப்பிட்டேன். டீ சாப்பிட்டா தாங்க அன்னைக்கு நாளே வந்து வேகமா வந்து செய்ற மாரி இருக்குது வேலைகள்லாம். ஸோ அதனால வந்து டீயோட தான் என்னோட நாள வந்து ஆரம்பிச்சேன். டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து இங்க வந்து காலை டிஃபன் வந்து பொங்கல் வச்சு விட்டுருக்கேங்க. பொங்கலுக்கு வந்து நாங்க பாசிப்பருப்பு சாம்பார் தான் வைப்போம். ஸோ பாசிப்பருப்பு சாம்பார் தான் இங்க கொதிச்சுட்டு இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, நேத்தே நான் எண்ணெய் பாட்டில்லாம் வந்து கழுவி வச்சுட்டேன். ஸோ, அதனால வந்து இன்னைக்கு பாக்கெட்லேருந்து எண்ணெய வச்சு ஊத்திட்டு இருக்கேங்க. எண்ணெய் பாட்டில நான் அடிக்கடி கழுவிடுவேங்க. ஸோ, அப்பதான் எண்ணெய் பிசுக்கு இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி வந்து கழுவிடுறது. அப்புறம் வந்து எண்ணெய் யூஸ் பண்றப்பலாம் அத வந்து பாட்டில்லாம் நல்லா வந்து அந்த நேரமே வந்து நம்ம தொடச்சு வச்சுட்டோம்னா, அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாம நம்ம வாஷ் பண்றதுக்கும் நல்லா இருக்குங்க. அடிக்கடி கழுவுறதுனால எண்ணெய் பிசுக்கு அதிகமாவும் இருக்காது. ஸோ, ஈஸியாவும் வாஷ் பண்ற மாரி இருக்குது. ஸோ, அதனால வந்து நான் அடிக்கடி வந்து இந்த மாரி எண்ணெய் பாட்டில வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். இங்க பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வந்து நானு டி சா தாளிச்சு விட்டுறேங்க. பொங்கல் தாளிச்சு விட்டு அப்படியே டிஃபன வந்து காலை டிஃபன வந்து முடிச்சா தாங்க அடுத்த வேலைகள் வந்து ஓடும் அப்படிங்கிறதுக்காக, ஃபர்ஸ்ட்டு வந்து காலை டிஃபன வந்து முடிச்சுட்டு, அப்புறம் வந்து பாத்திரம் வேற கழுவி வைக்கணும். காலை சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கிச்சன வந்து கிளீன் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து மதிய சாப்பாடே வந்து ஆரம்பிக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து வீடு கூட்டுறது, அப்புறம் வீடு மாப் போடுறது, அந்த வேலைகள் இருக்குது. ஸோ வந்து காலை டிஃபன வந்து நான் சாப்பிட்டு வந்துட்டு, இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஆயில் கேன்லாம் வந்து இந்த ஸ்டாண்டு வைக்கிற இடங்க. ஸோ அந்த இடத்த வந்து நான் இந்த மாரி ஹாட் வாட்டர் ஊத்தி, லிக்விட் போட்டு கொஞ்சமா வந்து அந்த இடத்த வந்து தேய்ச்சு விட்டுறேங்க. அது வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஊறிக்கட்டும். ஸோ அதுக்குள்ள நான் வந்து பாத்திரத்தலாம் கழுவி வச்சுட்டேன். அப்படியே கையோட வீடு கூட்டுற வேலைய வந்து முடிச்சுட்டோம்னா, அதுக்குள்ள வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் ஊறிக்கும். இந்த மாரி அடிக்கடி வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஊத்தி லிக்விட் ஊத்தி வச்சோம்னா, அந்த இடம் வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாம வந்து நீட்டா இருக்கும். அடுத்தடுத்து நம்ம கழுவுறப்பயும் அந்த இடத்த வந்து நம்ம ஈஸியா வந்து கிளீன் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதனால வந்து இந்த மாரி வந்து நான் பண்ணுவேங்க. இப்ப வந்து வீட்டையும் கூட்டி முடிச்சாச்சு. வீட்ட பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லா வந்து நான் வந்து கிச்சன வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து கிளீன் பண்ண போறேங்க. கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து மதிய சாப்பாடு வேலைய வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ, இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து அங்கங்க இருக்கிற பொருள்லாம் வந்து நான் எடுத்து வச்சுர்றேன். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கிளீன் பண்றப்ப ரொம்ப கவுண்டர் டாப்ப வந்து ரொம்ப ஒரு இதுக்கெல்லாம் எனக்கு கரெக்ட்டா ஒரு 15 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து ஈஸியா வந்து இந்த வேலைகள முடிச்சுருவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வ வந்து லெமன வச்சு நல்லா வந்து தேய்ச்சு விட்டுறேங்க. ஒரே ஒரு லெமன் தான் இந்த கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறேன். 1/2 லெமனா கட் பண்ணி, அதில வந்து கொஞ்சம் லெமன வந்து இந்த ஸ்டவ்வ வந்து ஃபுல்லா வந்து தேய்ச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில பார்த்தீங்கன்னா, ஒரு கப்ல வந்து தண்ணி ஊத்தி, அதில வந்து விம் லிக்விடு, கொஞ்சம் லெமனு, அப்புறம் ஷாம்பு ஏதாவது வந்து சாஷே வந்து இந்த மாரி கிச்சன்ல எப்பயும் வாங்கி வச்சுக்கிட்டு, கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், வாசமாவும் இருக்குங்க. ஸோ, அதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இந்த மாரி வந்து நான் ஊத்தி விட்டுக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாட் வாட்டர் ஊத்தி வச்சோம்ல, அந்த இடங்க. அத வந்து லெமன வச்சு நான் தேய்ச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் இந்த மாரி தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். அந்த சோப்பு தண்ணிய வந்து ஊத்தி வச்சாச்சு. இப்ப வந்து நம்ம ஒண்ணுமே இல்லங்க. அந்த ஸ்க்ரப்பர எடுத்து ஃபுல்லா வந்து எதையுமே வந்து நம்ம அடுத்து தொட போறதில்ல. அங்க எல்லாமே நம்ம தண்ணி ஊத்துனதுனால, அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா தேய்ச்சு மட்டும் விட போறோம். ஃபுல்லா தேய்ச்சு எல்லாம் விட்டுட்டு, அப்புறம் வந்து ஸ்டவ்வையும் வந்து நம்ம நல்லா வந்து தேய்ச்சு எடுத்துக்க போறோங்க. ஸ்டவ்வ வந்து ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரப்பர வச்சு தேய்ச்சு விட்டுக்கலாம். தேய்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பர்னர் இருக்கிற அந்த இடுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி கிளீன் பண்ணலாம்னா, ஒரு பிரஷ்ல வந்து யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ட வந்து கொஞ்சமா போட்டு அதில தண்ணிய லைட்டா தெளிச்சு விட்டு, அப்புறம் வந்து அந்த பர்னர் இடுக்கெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சுட்டு, அப்புறமா வந்து இரும்பு கம்பி நம்ம வந்து எப்படியும் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சிருப்போம். அதையும் வந்து ஏற்கனவே பிரஷ்ஷ வச்சு நம்ம தேய்ச்சு விட்டுருக்கோம். அதோட வந்து அந்த இடத்தையும் வந்து இந்த இரும்பு கம்பியால வந்து நம்ம தேய்ச்சு விட்டுட்டோம்னா, அந்த துரு பிடிச்ச மாரி இருக்கிறதெல்லாம் வந்து போயிருங்க. ஸோ அந்த மாரி நான் வந்து ஃபுல்லா பண்ணி விட்டுட்டு, எல்லா இடத்தையும் வந்து இப்போ வந்து நான் தேய்ச்சு எடுக்கிறேன். தேய்ச்சு விட்டுட்டு, அப்புறமா வந்து தண்ணி ஊத்தி ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். இது வந்து நான் வந்து டெய்லி வந்து வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாரி பண்ணுவேங்க. டெய்லி வந்து இது பண்றப்ப நைட்டு வந்து கொஞ்சமா விம் லிக்விட் வச்சு ஈர துணிய வச்சு நல்லா வந்து தொடச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்குவேங்க. ஸோ வந்து அதிகமா வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாரி இருக்காதுங்க. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த மாரி வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்றதுக்கு கூட ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் போதுங்க. வேகமா வந்து இந்த சோப்பு தண்ணியெல்லாம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து அத ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு, ஒரு வைப்பர வச்சு நல்லா தேய்ச்சு எடுத்துட்டோம்னா, அந்த இடம் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து நல்ல நம்ம அந்த நேரம் கழுவுன அடையாளமே இல்லாம, தடமே இல்லாம நல்லா காஞ்சிருங்க. ஸோ இந்த மாரி தான் நான் எப்பயும் வந்து கிளீன் பண்றேன். மந்த்லி ஒன்ஸ் தான் ஃபுல் கிளீனிங் மேலலாம் நம்ம வந்து ஏறி வந்து கிளீன் பண்ற மாரி, அதுவும் இதே மாரி தான் கிளீன் பண்ணுவேங்க.
ஷாம்பு வச்சு நம்ம வந்து இப்படி கிளீன் பண்ணுறதுனால அந்த ரூமே வந்து வாசமாகவும் இருக்குங்க. ஸோ எந்த ஷாம்பு வேணாலும் இல்லைனா ஷாம்பு இல்லைனா கம்ஃபர்ட் உங்கள்கிட்ட இருந்தால் கூட அதை கூட கொஞ்சம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு இது ஸ்டவ்வை வந்து நான் காஞ்ச துணியால வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு, இப்ப கவுண்டர் டாப்ல வந்து நான் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் ஆயில், கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் வந்து கல்லுப்பு சமையல் மேடை பக்கத்திலே இருக்கணுங்கிறதுக்காக அதையும் இங்க வச்சிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு, அடிக்கடி இருக்கக்கூடிய வந்து கத்தி, அப்புறம் வந்து எண்ணெய் தேய்க்கிற பிரஷ் எல்லாமே வந்து இங்க வச்சுக்கிறேங்க. அப்புறம் மிக்ஸி வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் வந்து தேய்ச்சுவேன். டூத் பிரஷ் வந்து பேஸ்ட் வச்சுட்டு தான் நான் வந்து மிக்ஸி வந்து கிளீன் பண்ணுவேன். ஸோ அதை வந்து இப்ப கையோட வந்து இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு, கையோட வந்து சமையல் வேலையும் முடிச்சுட்டேன். சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஈர துணிய வச்சு நம்ம வந்து ஸ்டவ்வையும், கவுண்டர் டாப்பையும் மட்டும் தொடச்சு விட்டாலே போதுங்க. சாப்பாடு வந்து நான் வந்து சூடா சாதம் வடிச்ச சாதம் தான், துவரப்பயிறு குழம்பு, அதோட முருங்கைக்கீரை, கொஞ்சமா மோர் இருக்குது அதையும் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.